ஜூடா. ஜூடான்ற பேரையும் அப்பதான் என்கிட்ட சொன்னார். எனக்கு கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், நீ அவனுக்கு யூதா என்று பெயர் வைக்க வேண்டும். கல்யாணம் ஆன உடனே ஆசை. கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் மாதம் பாசிட்டிவ், முதல் வருஷம் பாசிட்டிவ் வரல. நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த உடனே ஆசை என்னன்னா உடனே நடந்துரும். 4 வருஷம் ஆச்சு, காத்துக்கொண்டே இருந்தோம். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவோம், நானும் என் கணவரும் நாங்கள் பண்ணுற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறோம். எப்பொழுதுமே 3 காணிக்கை போடுவோம். எனக்கு ஒன்று ஜூடா பிறக்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு ஒன்று ஹஸ்பண்ட் போடுவார் ஜூடாக்கு. எனக்கு என் கையில் அவர் எப்பவுமே காணிக்கை கொடுக்கும் பொழுது இது உனக்கு, இது ஜூடாக்கு. ஜூடா பிறக்கவே இல்லை. நானும் என்னுடைய மாமனார் மாமியார் என்னுடைய கணவர்லாம் பேசிக்கும் போது ஜூடா வந்தானா இதெல்லாம் நம்ம பண்ணணும், ஜூடா வந்தானா இதெல்லாம் பண்ணணும். 4 வருஷம் பேசிக்கிட்டே இருந்தோம். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் உட்காந்து கேட்டிருந்தீங்கன்னா என்ன இதெல்லாம் பைத்தியம் மாதிரியே, பைத்தியங்களா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்படிதான் நாங்கள் பேசுவோமே. ஜூடா வந்தானா வரான் பாரு, எங்கள் அத்தை சொல்லுவாங்க வருவான் பாரு என் பேரை, செய்வான் பாரு ஊழியத்தை, இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. நீங்க எப்படி பேசுறீங்க உங்க குடும்பத்துல? உங்க மருமகள் ஒருவேளை she is not conceived, how you speak to her? உங்க மருமக ஒருவேளை இன்னும் பிள்ளை பிறக்கல, நீங்க எப்படி பேசுறீங்க? என் மாமியார் எடுத்துட்டு பேசுவான், வருவான் வருவான் ஊழியம் செய்வான் அப்படின்னு அவனை குறித்து பேசுவோம். இப்படி நாங்க பேச பேச மனுஷர்களுக்கு ஒருவேளை நாங்கள் பைத்தியமாய் தோன்றிருக்கலாம். ஆனா கர்த்தர் எங்க குடும்பத்தை பார்த்தார், என்ன இது கொடுக்கவே இல்லை, உருவாகவே இல்லை, நான் இன்னும் எஸ் சொல்லவே இல்லை, கிடைச்ச மாதிரியே இவங்க சந்தோஷமா இருக்காங்க. நான் அழுதுட்டு இல்லை, புலம்பிட்டு இல்லை, 40 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவரே எனக்கு ஏன் பிள்ளை தரல. ஒரு நாள் கேட்டேன், ஏன்னா எப்பொழுதுமே வீராப்பா பிரசங்கிப்பேன். பிரசங்கி முடிச்சு கீழே போன உடனே ஒரு அம்மா வருவாங்க. எப்பவுமே ஒரு அம்மா இருப்பாங்க ஒரு சர்ச்சில். என்னத்தை கேட்கறது தெரியுமா, எத்தனை பிள்ளை அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ நேரம் நான் பேசின மெசேஜ் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படி அப்போ என்ன எதுக்கு இவ்வளோ பேசுனேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகும் அந்த அம்மா. ஒரு தடவை இப்படி தான் ஒரு அம்மா பண்ணிடுச்சு, துக்கம் வந்துடுச்சு. நம்பிக்கை விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னப்பா நான் விசுவாசம் இப்படி பேசுகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளை தரலன்னு எல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு போய் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு பிள்ளை வேணுமே வேணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஐ வாண்ட், நீங்கள் சொல்லியிருக்கீங்க எனக்கு வேணும், எனக்கு கொடுங்க, இந்த மாதமே கொடுங்க, இந்த ஆண்டவர் அமைதியாக கேட்டிருந்தார். திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். கோபமா இருந்தது அவருடைய குரல். அவருடைய குரலை கேட்டு பழகுனவங்களுக்கு தெரியும் அவர் சந்தோஷமா பேசுறாரா, துக்கமா பேசுறாரா, கோபமா பேசுறாரு. எனக்கு தெரியும் ஆண்டவர் கோபமா ஒரு டோன்ட் ஃபோர்ஸ் மீ, தமிழ்ல சொல்றேன், என்னை கட்டாயப்படுத்தாத. என்னை கட்டாயப்படுத்தின நான் கொடுத்துருவேன், அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன். அல்லேலூயா. நான் சொல்லித்தரேன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட், கர்த்தரை போய் ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க. அப்படிதான் பிழையாம், போட்டுமாண்டவரே போட்டுமாண்டவரே போட்டுமாண்டவரே, ஃபர்ஸ்ட் போகாதுன்னு சொல்லிட்டார். இல்லை ஆண்டவர் ஒரே தரம் போட்டுமாண்டவரே, சே போ. கட்டாயப்படுத்தினா என்ன பண்ணிடுவார் தெரியுமா கர்த்தர், அப்படியே கொஞ்சம் லூஸ் விட்டுருவார். ஓகே கோ ஹெட், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, உருவின பட்டயத்தோடு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம், நீங்க எனக்கு குறிச்சிருக்க ஆசீர்வாதம், நீங்க குறிச்ச நாள்ல என் கையில கிடைக்கட்டும். அல்லேலூயா.